بسم الله الرحمن الرحيم. சஹாபிகள் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த அக்கறையோடு இந்த உலகில் வாழ்ந்தார்கள். யாருக்கும் அநீதம் செய்வது சஹாபிகளுக்கு பிடிக்காத செயல், மாணவி வெறுத்த செயல். பேச்சால், பார்வையால், சிந்தனையால் நான் யாரையும் காயப்படுத்தி விடக் கூடாது என்பதில் பெருமானாரும் கவனமாக இருந்தார்கள், சஹாபிகளும் கவனமாக இருந்தார்கள். பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு வரலாறுல வருகிறது, ஜபல் என்று ஒரு யுத்தம் நடந்தது. சிஃபியன் யுத்தம் என்று சொல்லுவார்கள். ரெண்டு பக்கமும் சஹாபாக்கள், சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு லீடர், இந்த பக்கம் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு லீடர். ரெண்டு படையில் ஒருவராக சையதுனா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலந்துகிட்டு இருக்காங்க. அப்ப தன்னுடைய மகனை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை அழைத்து சொல்கிறார்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம், எந்த பக்கம் நிற்கிறேன், சஹாபாக்கள் நிற்கிறாங்க, ஏதோ ஒரு பக்கத்தில் நிற்கிறேன், நான் கொன்றாலும் நான் அநியாயக்காரன், சஹாபியை கொள்கிறேன், கொல்லப்பட்டாலும் அநியாயக்காரன், ஒரு சஹாபி என்னை கொள்கிறார், அதனால நான் கொல்லப்படுவேன், உறுதியா இருக்கேன். அப்படி கொல்லப்பட்டு விட்டால் என் கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை சொல்கிறார், மகனை அழைத்து சொல்கிறார். அப்ப அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வசிய செஞ்ச மாதிரி சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த போரில் ஷஹீதாகி மரணித்து விடுகிறார்கள். இப்போ அவங்களுக்கு 22 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. ஒரு சஹாபிக்கு அந்த காலத்துல 22 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலாயுது அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இந்த ஹதீஸில் வருகிறது. அடுத்தடுத்து இவங்களுடைய யாராவது அமானிதமான பொருள் கொடுப்பாங்களாம். அப்ப எவ்வளவு பேணுதலான, எவ்வளவு நயமான, நாணயமான வாழ்க்கை பாருங்கள் சஹாபியோடு. அப்ப அவர் சொல்லுவாராம், சரி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நீ அமானிதமா கொடுத்தா நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா, என்கிட்ட யாராவது திருடிட்டா மார்க்க சட்டம் அமானிதமான பொருள் திருடு போயிடுச்சுன்னா நான் உனக்கு கொடுக்க வேணாம், கொடுக்க கூடாது. நல்லா நல்லா இருக்குல்ல, ஊர்ல ஒட்டுமொத்த சொத்தையும் வாங்கிட்டு நீ நிறைய பேர் ஆட்டை போட்டு அலைகிறாங்கல்ல, கூட பிறந்த அண்ணனுக்கு கூட இடம் தர்றதில்லை, அப்படிதானே? கீழே பாருங்களேன், இவர் சொல்றாரு, சரி நான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி ஏதாவது வாங்கி ஏதாவது ஏன்ட்டு திருட்டு போயிடுச்சுன்னா நான் உனக்கு கொடுக்க வேணாம், அதனால நீ எனக்கு கடனா கொடு, நான் பயன்படுத்திக்கிறேன், உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன், நீ கேட்கும் போது தேவைப்படும் போது திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சரி நான் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி வாங்கியது எல்லாம் அமானிதமான பொருளை கடனாக மாற்றி வாங்கி 22 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. அப்ப மகனை அழைத்து இதற்கான செட்டில்மெண்ட் பண்ணும்ல, கூப்பிட்டு சும்மா 22 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு முடிச்சிருப்பானா நம்மள முடிச்சு விட்டுருவாங்க, அப்படிதானே? அப்ப செட்டில்மெண்ட்டுக்கான வழியை சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மதீனால எனக்கு 12 வீடுகள் இருக்கிறது, பஸ்ராவில் 2 வீடு இருக்கு, கூஃபால ஒரு வீடு இருக்கு, எங்கெல்லாம் நிலம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஆனா காசு பணம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நிலமாக இருக்கிறது என்று சையதுனா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். தகவல் புகாரில வருது. இதுல முதல் பாடம் அப்படி வரிசையா நம்ம கேட்கும் பொழுதே அடுத்தடுத்து நம்ம கவனிச்சுக்கணும். முதல் பாடம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கான சொத்துக்கள் எங்கு இருக்கிறது, நமக்கான கடன் எவ்வளவு, அதை எப்படி அடைக்கிறதுன்னு வழிமுறைய, வாரிசுரிமை சட்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பாடத்தை நடத்தினாங்க. இவங்க சொத்து இருக்கு, இப்படி செஞ்சதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய எல்லா கடனையும், தந்தையினுடைய ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா கடனையும் அடைத்தார்கள். ஒரே ஒரு இடத்தை மட்டும் வித்து, அவர் வாங்கும் போது அந்த இடத்தினுடைய விலை 1,60,000, அதுவுமே ஹதீஸ் இருக்கிறது. விற்கிற பொழுது விலை 16 லட்சம் ரூபாய். அந்த இடத்தை விட்டு ஒட்டுமொத்த கடனாளிகளுடைய கடன்களையும் அடைத்தார்கள் வருது. அதுக்கு பிறகு குடும்பத்தில் உள்ள உறவுகள், அவருக்கு மொத்தம் 4 மனைவி, 18 பிள்ளைங்க, 9 ஆம்பளை பிள்ளை, 9 பொம்பளை பிள்ளை, யாரையும் எத்தியமாக விட்டு போல. ஒவ்வொரு மனைவிக்கும் 12 லட்சம் ரூபாய் வாரிசுரிமை சொத்தாக கொடுக்கப்பட்டது. மொத்தத்தையும் பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால சரி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு
ஒரு சுத்தமான தந்தையின் மகன். அவர் சொன்னாரு, மக்கள் வந்து கேட்கும் பொழுது, பிள்ளைகள் வந்து கேட்கும் பொழுது, தாயார் வந்து கேட்கும் பொழுது, ஒரு 4 வருஷம் பொறுத்துக்குங்க, 4 வருஷம் நான் ஒவ்வொரு முறையும் ஹஜ்ஜில் போய் அறிவிப்பேன், என் தந்தைக்கு ஏதாவது கடந்திருந்தா, யாராவது கொடுத்திருந்தா வந்து வாங்கிக்கிங்கன்னு அறிவிப்பேன். அப்படி யாரும் வாங்கணும்னா 4 வருடத்திற்கு பிறகு நம் சொத்தை பிரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு 4 வருடம் கழித்து தனது தந்தையின் மொத்த சொத்தை பிரித்து கொடுத்தார்கள் என்பது வரலாறு. நம்முடைய வார்த்தைகளை, சிந்தனைகளை, நமது செயல்களை சீராக்கிக் கொள்வோம். வல்லன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.